हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सर रियल रिएक्शन में। तो दोस्तों आज हम रिएक्ट करने वाले हैं थेरी मूवी के रोड फाइट सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते और शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। இன்ஸ்பெக்டரா இருந்தார். சிட்டான பேர் வழி. அவர் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டோம்னா பாத்துங்களேன். ये देखो, ये லாஸ்ட் பேர்ட்மா நானும் அதே தாண்ட சொல்றேன். இதுதான் லாஸ்ட் பேர்ட். இது நடக்கலனா ओ இன்னும் 3 भाई வருஷத்துக்கு உங்க साहब, கல்யாணம் ஆகாதுன்னு ஜோசியக்காரன் इनकी சொல்லிட்டான். शादी की बात चल रही है अभी। हाँ, ஆரம்பிக்கலாமோனோ? ஆ. அதை பாயுதே वाव। கண்ணா என் மனம் அதை பாயுதே. மே இந்த காலத்துல போய் ஏதாவது அரேஞ்ச்டு மேரேஜ்லாம் பண்ணுவாங்களா? பார்த்தேன், ஃபீல் பண்ணி, லவ் பண்ணி. அதுக்கு உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. ओ ஏற்கனவே भाई காலேஜ்ல साहब, அஞ்சனான ஒரு பொண்ணு ये भी லவ் बात பண்ணி सही है। கைட்டு விட்டுடுச்சு. எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. बहुत अच्छी है वो। பேசி முடிச்சிட்டோம். ஓகே. உங்க பொண்ணு பையன் பொண்ணை பார்த்து ஓகே சொல்லணும்னாலாம் இல்ல. அம்மா பார்த்து ஓகே சொன்னால பையனுக்கு டபுள் ஓகே. भाई ஓகே. साहब, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க பொண்ணுகிட்ட நான் தனியா பேசணும். भाई साहब, பேசுங்க. उन्होंने मुंह पे நீங்க मना அழகா कर दिया। இருக்கேன், ஓகே, பார்க்க கியூட்டா சின்ன குழந்தையாட்டம் बेबी இருக்கேன். फेस। சொல்லுவாங்க. எங்க வீட்ல பெரியவாள்ல இருந்து பொடிச்சுங்க வரைக்கும் எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. அதான் எனக்கும். பட் பிரதர் ब्रदर, பிரதர் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. ओ என் उनकी தாத்தா प्रॉब्लम அம்மாயி मुझे लग रहा है சர்க்கிள் सॉल्व हो இன்ஸ்பெக்டரா गई। இருந்தார். அந்த தண்டக்கர்மாந்திர நாயி சாகிறதுக்கு முன்னாடி என் பேத்தி ஒரு போலீஸ் ஆம்படியானதா கட்டிக்கணும்னு சத்தியத்தை வாங்கிட்டு செத்து போச்சு. அது ஒரு சத்தியம்னு இந்த நாய் சொல்லிக்கிட்டு தெரியுது. நீங்க தான் என்ன பிடிக்கலன்னு எப்பயாச்சும் ப்ளீஸ். ओ இது யாருது? தோப்னாரோடது. கேன் ஐ டேக் இட்? ம். वो खुश हो गए क्योंकि उनको करनी नहीं थी। और सब समझ रहे होंगे कि इनका कंफर्म हो गया है। பொண்ணு ஓகே சொல்லிட்டாங்க. மானமே அங்க போச்சு. அந்த ஜோசியக்கார ஜூன் 2ஆம் தேதிக்குள்ள உனக்கு முடிஞ்சிடும்னு சொன்னா. ஜூன் 2ம் முடிஞ்சு போச்சு. இனிமே நான் செத்தாதாண்டா உனக்கு கல்யாணம் நடக்கும். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? இனிமே நான் உனக்கு பொண்ணே பார்க்க போறது இல்ல. தேங்க் யூ. நானா ஒரே பட்சாயினா 10 ரூபா தானா இந்தா. ஸ்கூல் போற வயசுல உன்னை ஸ்கூல்ல சேர்த்து விட்றேன், படிக்கிறியா? நான் ஸ்கூல்லலாம் வேணாண்ணா, ஒண்ணே ஒண்ணு வாங்கிக்கோங்கண்ணா. ஆரம்பிச்சு. காசுலாம் வேணாம்மா, கையில நிக்காது, உள்ள ஏதாவது சாப்பிட வந்தா கொடுமா. ஏய் என்னடா யாரோட பேசினுக்குற? இல்லக்கா, அண்ணன் தான். அண்ணா அண்ணா, என் தம்பி கிட்ட பேசாதீங்கண்ணா, அவங்க பார்த்தாங்கண்ணா அடிப்பாங்கண்ணா. யார் அடிப்பாங்க உன்னை? அம்மா, பா. சொன்னேன்ல. மூஞ்ச பார்த்தா தெரியாதே தருமியா கருமியான்னு. என்ன செல்லம் மனசுல மதர் தெரேசா நினைப்பா? புள்ளையில கூப்பிட்டு பாஸ்தா கட்டினுக்குறா. குச்சா பொருளை வாங்கு, இல்லையா கல்லிமிங்க நேரு. அத்தை விட்டு பழகிற புள்ளைங்க மனசெல்லாம் கழிச்சுக்கிது. ஏய் என்ன சொன்னாரு? இன்னும் சொல்லண்ணா. ஏய் நான் ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன் தானே சொன்னாரு, நான் வேண்டாம் தானே சொன்னேன். ஃப்ரெண்டி ஃபீல் ஆயிட்டேன். சிக்னல் நிற்கிற பிள்ளைங்களாம் படிக்க வைக்கிறேன்னா எத்தனை ஸ்கூல் கட்டணும் தெரியுமா? இன்னொரு தடவை உன்னை இங்கே எங்கன்னா பார்த்தேன்னு வச்சுக்கீங்க, அப்படியே வாரி துண்டு போயிடுவேன். इनको नहीं पता वो कौन है। भाई साहब, ஒரு 5 நிமிஷம் நீ கூகுள் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் வந்தேன். எனக்கு பயமா இருக்குப்பா. என்ன நினைச்சு என்ன பயம்? ஆ, அந்த ரவுடி தம்பியை நினைச்சு. ஸ்வீட் மம்மி. गए गए काम से गए। தபாரா புலிப்ப அழகா சிச்சு முஞ்சா குழந்தையாட்டம் குழ குழனுக்கு सब लोग यही बोल रहे क्यूट बेबी அச்சு फेस। குழப்பிட போறேன். वो यहाँ पे सच में उनका बेबी फेस है।
பாரு இத ஹியூமன் ரைட்ஸா ரிப்போர்ட்டரா ஆவியா ஜூவியா நான் தான் புள்ளியில வச்சுன்னு பிச்சை எடுக்கிறேன் என்ன பாத்துக்க வாரம் மாமூலு பக்காவா போய் நிக்குது உன்னால ஒன்னும் பண்ண முடியாது बच्चे भी खुश हो गए। ये लंगड़ा नहीं? புலிப்பு क्या पता उनके सारे गैंग ही है वहां पे उस बिल्कुल ट्रैफिक सिग्नल पे। என்னண்ணா பாத்தியா என் மேல கை வச்சுன்னு எத்தனை பேர் நிக்கிறாங்க பாத்தியா 5 பேர் நிக்கிறானுங்க. மேட்ச்ல ஃபைல் ஆனி 13 பேர் வந்துக்கிறான் 5 பேருன்ற நான் முதல்ல உன்னை அடிப்பேன். हम्म। ஒன்னு அடிக்கிறத பார்த்துட்டு இவனுங்க 2 பேரு அடிக்க வருவானுங்க. இவனுங்க 2 பேர் அந்த அடிக்கிறத பார்த்துட்டு பின்னாடி இருக்கிற அந்த 2 பேரு अरे भाई wait साहब பண்ணுவானுங்க. அவனுங்கள நான் அடிக்கிறப்போ மிச்சம் இதெல்லாம் ஓடிரும். கான்ஃபிடென்ட் ओ मारा दो गए। अच्छा क्या मारा यार और अब 5 பேரு மேட்ச் கரெக்ட் ஆகுதா? 5 भाग गए। ओ शिट वो सिर्फ स्लैप मार रहे हैं हाँ दादा कुछ किया भी नहीं उन्होंने। तो बीच से रास्ते में मार रहे हो सब। दौड़ते दौड़ते ही अपने रियल जगह पे जाएंगे ना। ओ ओ, कितनी भीड़ है वहां पे। एग्जैक्टली मैं वही बोल रहा था अभी इतने मार्केट सीन में मार रहे हैं सबको वो सब शूट देखने के लिए आए हुए लोग हैं। मुझे भी ऐसे लग रहा है गन्ना ஒரு போன் பண்ண 10 நிமிஷத்துல போலீஸ் வரும் பாக்குறியா போலீஸ் வந்து 10 நிமிஷம் ஆச்சுன்னா என் girlfriend. ये उनका सिग्नेचर है बिल्कुल, एग्जैक्टली क्या मारा है यार इनको இப்படி அடிபட்டு भाई साहब நர்ஸ் समझ था। விடுபடா நீதா ஏதாவது வண்டியில போய் விழுந்துட்டீங்களா? இல்ல டாக்டர் ஒருத்தர் அடிச்சிட்டீங்களா? இல்ல டாக்டர் எங்க எல்லாரும் ये देखो कितने अच्छे बन रहे हैं அடிச்சது ரவுடியா? போலீஸ் அப்போ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வரீங்களா? கூட்ல இருந்த போலீஸ் தான் டாக்டர் எங்க இருக்காங்க? அதோ ஆமா மல்லி நைட் வந்துருவேன் ஹலோ ஃபேஸ்புக்ல போட்டோ போடுங்க ஏங்க யோ மொட்டை ஊய்த டாக் வாய்ஸ் நான் சார் புரிஞ்சுதா கூட்டு போலாமா எக்ஸ்கியூஸ் மீ, நான் நர்ஸ்ல டாக்டர். ओ भाई साहब கான்ஸ்டபிள் நீங்க தான் இவங்கள அடிச்சீங்களா? நான் அடிக்கல எங்க ஐயா அடிச்சாரு கொய்யாவை வர சொல்லு. இரு கூட்டம் अरे भाई साहब என்ன ராஜேந்தர் முடிஞ்சா? சார் உங்க டாக்டர் கூப்பிடுறாங்க சார் எவனா செத்துட்டானா? இல்ல சார் நீங்க கணேசனோட வாங்க. சரி சார் கை வச்சுக்கோ. என்ன டாக்டர் கூப்பிட்டீங்களா? முதல்ல கூலிங் கிளாஸ் கழட்டுங்க. நீங்க தான் இவங்கள அடிச்சீங்களா? போலீஸ்னா யார் வேணா அடிப்பீங்களா? ஒரு மனுஷனோட பிளட் வேல்யூ என்னன்னு தெரியுமா சார்? ओ मारा के वो तो पूछो அப்படியே இருந்தாலும் அவன் நோயில்லாதவனா குடிக்காதவனா இருக்கணும். சரி, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனோட போன் வேல்யூ தெரியுமா சார்? ஒரு போன் உடஞ்சுதுன்னா 4 மாசம் ஆகும் சரியாறதுக்கு. அந்த 4 மாசத்துல அவன் எல்லாத்துக்கும் கஷ்டப்படணும்.
பாத்ரூம் போறதுக்கு சாப்பிடுறதுக்கு அவனை சுத்தி இருக்கிற எல்லாரும் அவனை குழந்தை மாதிரி பாத்துக்கணும். இதுவே ஒரு समझा குழந்தைக்கு भी நடந்தா, देखो किस करे அந்த குழந்தைக்கு யாருமே இல்லைன்னா एग्जैक्टली புரியல? 6 வயசு இருக்கும் ஒரு பையன், அவன் காலை உடைச்சி ரோட்ல பிச்சை எடுக்க வச்சிருக்கான் இவன். 9 வயசுல ஒரு பொன் குழந்தை, அவன் கண்ணுல ஈயத்தை காய்ச்சி ஊத்தி கண்ணு தெரியாம பண்ணிட்டான் அவன். இப்படி அந்த சிக்னல்ல மட்டும் 14 குழந்தைங்க. ஓவரால் சிட்டில ஒரு 70 குழந்தைங்க இவனுங்க கண்ட்ரோல்ல ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. एग्जैक्टली குழந்தைங்களை பார்த்தோம்னா அடிச்சேன். தப்புன்னுலாம் தோணல, சாரி எல்லாம் கேட்க முடியாது. வழிதான் சொல்லு. மூளை. भाई साहब जो लिए उन्होंने ராஜேந்தர், நீங்க पूरी खुन्नस निकल என்ன ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன்னு சொன்னியே, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாண்ணா? அண்ணா எனக்கு ஸ்கூல்லாம் வேணாண்ணா. ஆபரேஷன் பண்ணா இந்த கண்ணை சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நர்ஸ் அக்கா சொன்னாங்க. ப்ளீஸ்ண்ணா. स्कूल नहीं जाना चाहती पर आँख ठीक करना चाहती है एक बार कितनी बुरी हालत कर दी उन राजेंद्र, बच्चों की சார், இவங்க எல்லாரையும் ஹோம்ஒர்க் கூட்டு போயிடுங்க. ஓகே, நான் நாளைக்கு வந்து உங்க எல்லாரையும் பார்க்குறேன். நாளைக்கு பார்க்கலாம்ண்ணா. अब हंस रही நீங்க கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க. इम्प्रेस கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, யாராச்சும் லவ்? சேட்டா இல்ல. तो अब समझ में आ रहा है ஓகே. நிக்கா டீன் கூப்பிடுறாரு. சரி இந்த பாப்பா அப்போ ஓகே. என்ன ஷிஃப்ட் 8 மணிக்கு முடியும். முடிஞ்ச பிறகு பேசலாம். பேசலாமே, நல்லா பேசலாமே. भाई साहब वो सच में आ गए हैं அப்போ ஓகேன்னா என்னங்க அர்த்தம்? அப்போ ஓகே தான் அர்த்தம். செம்ம காமெடி தான். அப்புறமா ஞாபகப்படுத்துங்க, சிரிக்கிறேன். என்னங்க, நான் ஒரு டெப்டி கமிஷனர். ओह எனக்கு கீழே 2 ஏசி 18, இன்ஸ்பெக்டர் 36, எஸ்ஐ 27, ஏட்டு ஒரு கிரேடு 1, கான்ஸ்டபிள்ஸ் ஒரு 360 பேரு. சுருக்கமா சொல்ல போனா பாதி சிட்டியோட பாதுகாப்பே நான் தான் வச்சுக்காங்களேன். ஆஹா. இவ்வளவு வேலையிலையும் இந்த பஸ் எங்க போகுதுன்னு கூட தெரியாம நீங்க சொன்ன அந்த ஓகே அப்படின்ற அந்த வார்த்தைக்காக உங்க பின்னாடி ஓகே. एग्जैक्टली முன்னாடி சிரிக்கிறீங்கன்னு பின்னாடி தெரியுதுங்க, பட் முன்னாடி என்ன நினைக்கிறீங்கன்னு பின்னாடி தெரியலங்க. கழுத்து வலிக்குது, கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்களா? यही तो चाहिए என் பேர் மித்ரா, मित्रा மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இப்போ ஹவுஸ் சர்ஜன் பீரியட்ல இருக்கேன். என்னை பொறுத்தவரை இதயங்கிறது ஹாலோமாஸ்குலர் ஆர்கன் that pumps blood through the circulatory system. In vertebrates there are about 4 chambers. ஆனா இதயங்கிறது அது இல்ல. நமக்கு பிடிச்சவங்கள டக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்காக மட்டுமே துடிக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். பயங்கரங்க. உங்களை பார்த்து உடனே ஓகே சொல்லிட்டேன்னு யோசிச்சிங்களா? உங்களை பார்த்து அந்த ஒரு நிமிஷத்துல எனக்கு என்ன தோணுச்சோ அதே தான் 100 வருஷம் கழிச்சோ தோணும்னு நான் நம்பினேன். அதான் டக்குன்னு சொல்லிட்டேன். जबरदस्त और काफी சாரி, सूट भी कर रहे हो பத்தி तुम மட்டும் பேசிட்டு இருக்கேன். ஆட, நமக்கு நடந்ததெல்லாம் பெரிய கொடுமைங்க. எல்கேஜில இருந்து எம்பிஏ வரைக்கும் கோ எஜுகேஷன் இல்லாம வெறும் பசங்க படிச்ச காலேஜ். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணை பார்த்தாலும் இவதான் நம்மளாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர்கிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன், பல பேர் ஐ லவ் யூ சொல்லிருக்கீங்களா? லவ் சொல்ல வெக்கப்படுறவன் வாழவே வெக்கப்படுறான்னு அர்த்தம்ங்க. பயங்கர பாஸ். அதாவதுங்க, நம்ம எத்தனையோ பேரை ஓகே பண்ணலான்னு நினைக்கலாம், பட் நம்மளையா ஒருத்தி ஓகே பண்ணிருக்கான்றது செம்ம ஃபீலுங்க. இது கூட பயங்கர பாஸ். பத்துக்கு பாருங்க.
ஒரு போலீஸ்காரனா கேள்வியை கேட்டுட்டு அதுக்கான பதிலுக்காக காத்திருப்பேன். தடவையா பதில தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கேள்வி இதுதானோ அப்படின்னு யோசிச்சனாலுங்க. இது இன்னும் பயங்கரம் பாஸ். இல்ல சொல்லுங்க பாஸ். மேடம் எங்க போனோம்? சார் எங்க போனோம்? எங்க போகணும்னு சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது. டிக்கெட் கிடைக்குமா? समंता बहुत अच्छी लग रही है सच में उसकी जोड़ी भी बहुत अच्छी लग रही है ராஜேந்திர வாங்க. என்ன டேய் ஏய் பாப்பா இங்க என்ன பண்ற? நீ ஸ்டேஷன் போற வழியில என்ன ராயப்பட்டால இறக்கி விடு. சுமலதா இல்ல அவங்க வீட்டு ஃபங்க்ஷனு. கொஞ்சம் வண்டி விட்டாருங்க. ஏன் வண்டியை போட்டு இறங்கி கவர்மெண்ட் வண்டினா உனக்கு சும்மா இருக்கா? ओ भाई அரசு साहब அதிகாரியோட அரசாங்க வாகனம் இது. அரசாங்க வேலை தவிர சொந்த வேலைக்கு பயன்படுத்த கூடாது. ஏண்டா எவனோ குடிக்காரன் கொள்ளக்காரன் எல்லாம் இந்த வண்டியில கூட்டிட்டு போறியே. பொண்ணு 10 மாசம் சுமந்து பெத்த தாய் என்ன ஏத்திட்டு போக கூடாதா? ஏய், நான் எப்படி போவேன்? மீட்டர் போடுற ஆட்டோவை பார்த்து போ. அப்படியே மீட்டர் போடலன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. எதுக்கு அவனையும் உன்கிட்ட புடிச்சு கொடுத்துட்டு ரோட்ல நடந்து போறதுக்கா? போட டிசி அம்மானு தான் பேரு. ஓசிரு கண்ணா போலாமா? காமராஜர்னு ஒரு சிஎம் இருந்தாரா? கடைசி வரைக்கும் அவங்க அம்மா ஒரு ஓட்டு வீட்டுல ஒட்டு போட்ட துணியோட தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஆமா நேர்மை. மிமிக்ரி நல்லா இருக்கு. टेरिबल என்னடா ராஜேந்திரா ஒரு ஷூலேஸ் கல் இருக்கு. अच्छा देखो ये मम्मी को लेकर नहीं गए और यहाँ पे किसी और अच्छा देखो इनको इनसे यहाँ ये आना पर्सनल था काम नहीं है एग्जैक्टली मम्मी को ले जाना था तब पर्सनल काम और प्रोफेशनल के बीच में इन्हें समझ में आ रहा था बिल्कुल ஹாய் ஹாய் ஹாய். இனிதான் முதல் தடவை புடவை கட்டி பார்த்தேன்ப்பா. பார்த்தா எனக்கே அழகா இருந்துச்சு. சரி இந்த அழகெல்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் பாஸ்க்கு ஃபோன் பண்ணேன். ஓ. அழகா ரசிச்சிட்டிங்களா? நான் போலாமா? இந்த எக்ஸஸ் அழகு எங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்டோட வளகாப்புக்கு. எதுல போகுது? ஆட்டோல தான். அத்தானோட இத்தான் பெரிய வண்டி காத்து வாங்கிட்டு போகுது. நீங்க ஆட்டோல போறேன்னு சொல்றீங்களே. இல்லப்பா गवर्नमेंट व्हीकल किसके लिए கவர்மெண்ட்னா என்ன? व्हाट इज கவர்மெண்ட்னா என்ன ராஜேந்தர்? நீங்களே பெட்டரா ஏதாவது யோசிச்சிருப்பீங்க. சொல்லிடுங்க சார். கவர்மெண்ட்னா ஃபார் தி பீப்புள் பை தி பீப்புள் ஆஃப் தி பீப்புள். என்ன ராஜேந்தர்? நீங்க வாங்க நம்ம வண்டியிலே போவோம். என் ஃப்ரெண்ட்ஸும் வரலாமா? ஆஃப் கோர்ஸ் பேபி. தாராளமா கிஞ்சில ऑफ மூணு பேர் कोर्स வரலாம். ओ ராஜேந்தர் எஸ் சார். அடையார் டு பெசன் நகர் ஷார்ட்டா எப்படி போறது? ஃபாஸ்டா போனா 5 நிமிஷத்துல போயிடும். என்ன பண்ணிட்டு பைபாஸ் எடுத்து ये बैठ गए வழியா उसमें மதுரை ரோட புடிச்சோம்னா டாட்டா ஒரு और 2 வருஷத்துல போயிடலாம் சார். और वो डेप्यूटी कमिश्नर भाई साहब और ये ट्रैफिक रूल्स भी तोड़ रहे हैं इतने सारे क्या पढ़ लिए दिखाया उसने भाई साहब தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரதர். ஏய் வாடி லேட் ஆச்சு உள்ள போலாம். நான் பேசிட்டு வரேன், நீ போ. தேங்க்யூ சார். अरे சரி பாய். நியூ உள்ளவா? லேடிஸ் ஃபங்க்ஷன் நான் வந்து என்ன பண்ண போறேன்? ஏனப்பா இப்படி சொல்லிட்ட? நாளைக்கு நம்ம வீட்லயும் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்ல, ஆஃப் கோர்ஸ். அப்போ உள்ள வந்து தெரிஞ்சுக்கோ. अब ड्यूटी बाद में देखी जाएगी வேணாம் வேணாம். உள்ள காஃபி டிஃபன் ஏதாவது கொடுத்தாங்கன்னா வெளியே டிரைவர் இருக்காருன்னு சொல்லி அனுப்புறேன். ஐ அம் வெயிட்டிங் சார். இந்த உலகின் பொது மொழியே பல ஆயிரம் கதை பேசிடும் உதவும் விழிவழி. उनसे उठाई नहीं जा रही நீங்க வந்து சந்தனம் வைங்கோ. இல்ல சார் இவ்வளோ பெரியவங்க இருக்கும்போது இல்ல சார், லோகத்துல பெரியவங்க சின்னவங்கன்னு யாரும் கிடையாது. நல்லவங்க கெட்டவங்க மட்டும்தான். வாங்க சார். கண்ணு इनकी माँ यहाँ थी காமராஜர்னு ஒரு சிஎம் இருந்தாரா? भाई साहब ये तो पकड़े यहीं पे गए इनकी पोल खोलो गई अब ஏண்டா நான் உனக்கு ஊர் ஊரா போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தா நீ எதுக்கும் ஓகே சொல்ல மாட்ட. நீயா ஒரு பொண்ணை பார்த்து இதுதான் பொண்ணுன்னு சொன்னா நான் ஓகே Exactly. சொல்லுவேன். பாப்பா இதுல என்ன பாப்பா ஈகோ? ஈகோ போகல ஒண்ணும் கிடையாது. அப்ப எனக்குன்னு என்ன உரிமை இருக்கு? நீ பொண்ணை பார்த்தாதான் உனக்கு உரிமை இருக்கா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்து நீ ஓகே சொன்னாதான் கல்யாணம். நான் ஓகேன்னு சொல்லனா அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஏய் ஒட்டிக்கலன்னா என்ன?
பிடிக்கலன்னா அந்த பொண்ணை போன்னு சொல்லிட வேண்டியதா? போன்னு சொல்லு. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. மூஞ்சியும் முகரையும். நீ போற, இந்த காப்பிய குடுக்கற, குடிச்சு முடிஞ்ச உடனே அவ எங்க இருக்காளோ கொண்டு போய் பத்திரமா விடு. என்ன பாக்குற? போ. भाई साहब ஆளை பாரு. வரட்டா? காலையில என்ன இவ்ளோ சந்தோஷமா கூட்டிட்டு போனேன். இப்ப ஏன் இவ்ளோண்டு மூஞ்சி உருன்னு வச்சிருக்க? ஒன்றும் இல்லை, சோகமா இருக்கு. ம்? எங்க அம்மா உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தா மனசுல எதுவும் வச்சுக்காத. ஓ, அது சொல்றியா? அது அது ஒரு பாப்பா. எங்க அம்மா உன்கிட்ட என்ன பேசுனாங்கன்னு நீ சொன்னா நான் கன்வின்ஸ் பண்ணும்போது பேசுறதுக்கு வசதியா இருக்கும். அதை விட அதை பத்தி பேசாத. சொல்லுப்பா. எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்க. எனக்கு டக்குன்னு ஃபியூஸ் போற. முதல்ல மூஞ்சி மாத்து. உன் மூஞ்சிக்கு அது செட்டே ஆகல. என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு என்ன பிடிக்கும்? अच्छा இதேதான் நானும் கேட்கலான்னு भाई இருந்தேன். साहब எனக்கு விஜய்னா ரொம்ப உசுருமா. 30 வருஷமா அவன் மேல என் பாசத்தை எல்லாம் கொட்டி வளர்த்துட்டேன். அவன் விருப்பத்துக்கு மாற நான் எதையும் செய்ய போறதில்ல. ஒருவேளை உனக்கு என்ன பிடிக்கலன்னா நாளைக்கு விஜய என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவேன். அவன் பிள்ளைங்கள என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவேன். அப்புறம் இந்த 30 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் இல்லையா? உங்களுக்கு ஒரு மக இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களாமா? எனக்கு பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தலை சீவி, ஜடை பின்னி, விதவிதமா பூ, புடவைன்னு. அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணுகிட்ட இன்னொரு பொண்ணு தானே மனசு விட்டு பேச முடியும். என் பையன் என்ன நல்லா தான் பாத்துக்கிறான். ஆனா எனக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னு அப்பப்போ தோணும். எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பா பாசமானவர். ஆனா இறந்த அப்பா இருந்தாலும் ஒரு அம்மா Exactly. முடியாதுல்ல. எனக்கு ஒரு அம்மாவும் உங்களுக்கு ஒரு பொண்ணும் தரதுக்காக தான் ஆண்டவன் விஜய் என்னையும் மீட் பண்ண வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் விஜயோட பழகின கொஞ்ச நாள்லயே விஜய் நிறைய பேசினது அம்மா 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 தான். உலகத்திலேயே விஜய்க்கு ரொம்ப பிடிச்சது அவனோட அம்மா மட்டும்தான். உங்களை அத்தன் கூப்பிடு தோணல. உங்களை மாதிரி ஒரு அம்மா ओ ப்ளீஸ். क्या सीन था भाई. டீ சாப்பிடுறியா, காபி சாப்பிடுறியா? நான் போட்டேன். நீ மருமகளா வந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான். அவனை उनको कुछ और ही बताया. उनकी माँ जाके उन्हें कुछ और ही कहानी सुना रही है. வாவ், நாட் டிசி அழுறாரு. யாராச்சும் பார்க்கணும்னா பார்க்கணும். பாப்பா வேற என்ன சொல்லுச்சு? எப்போ ஹனிமூன்னு கேட்டுச்சு. அது கல்யாணம் ஆகணும்ல அப்படின்னு சொன்னேன். அப்ப முதல்ல அதை பண்ணி தொலைக்க வேண்டியதானேன்னு கேட்டுச்சு. நான் இவ்வளவு லேட்டா வரது ये भाई साहब. बच्चे तो दोस्तों थेरी का ये सीन बहुत अमेजिंग था और कितनी सारी कॉमेडी इसमें दिखाई गई है. जैसे वो रिश्ता मांगने के लिए वहां पे जाते हैं तो वो चाहती है कि ये रिश्ता ना हो और फिर वो जो लड़की होती है उसका बॉयफ्रेंड होता है और फिर जो लुंगी पकड़कर वो नाचना शुरू करते हैं. क्या अमेजिंग सीन था. और उसके तुरंत बाद वो रोड फाइट सीन गजब है. मतलब जो बच्चे होते हैं ट्रैफिक सिग्नल पर उनसे जबरदस्ती भीख मंगवाई जाती है और ये ना कहीं रियलिटी भी है एग्जैक्टली. कि बहुत जगह पे ऐसा एक्सपोज भी हुआ है कि बच्चों से ज़बरदस्ती भीख मंगवाया जाता है. तो वही एक थोड़ा सा रेफरेंस हमें इस मूवी में देखने को मिला है कि एक गैंग बच्चों को ज़बरदस्ती उन्हें बिल्कुल. अपाहिज बना के जोर ज़बरदस्ती से भीख मंगवाती है. और कहीं ना कहीं विजय सर को ये पता चलता है कि ऐसा कुछ है और उस गैंग का जो लीडर होता है वहाँ पे और उसके जो 2-3 पंटर लोग होते हैं उसकी जो धुलाई होती है उसके बाद में वो तो मतलब जबरदस्त. और कितना ट्रैफिक था वहां पे. उस ट्रैफिक में सबको वो पकड़ कहते पकड़ कि के हम मार रहे हैं. पुलिस को बुला लेंगे. क्या कर लोगे तुम? पुलिस विजय सर खुद एक बहुत बड़े ऑफिसर है, वही बिल्कुल. तुम्हें धो रहे हैं. बिल्कुल बिल्कुल. तो उनको पता रहता है कि यहाँ पे कुछ ना कुछ गलत चल रहा है तो इतना धोते हैं उनको वहाँ पे. मतलब इस मूवी का ये जबरदस्त सीन है. मतलब गाड़ी साइड में लगाते हैं, मम्मी को बिठा के रखते हैं गाड़ी में और और फिर मम्मी जो बोलती भी है कि मुझे तुम्हारी नहीं उनकी उनकी परवाह हो चिंता रही. हो रही है. हाँ. और उसके बाद वो खुद उन सारे गुंडों को हॉस्पिटल भी लेके जाते हैं इतना बिल्कुल. मारने के बाद. और वहां पे होती है हमारे
लीड एक्ट्रेस की एंट्री यानी समंथा की, और जो दिखाई गई है इस मूवी में Exactly. वो ओल्ड क्यूट और यंग समंथा इसमें हमें दिखाई देती है बिल्कुल। और जैसे उनको पता चलता है ना कि ये सारे गुंडे और वो बच्चों के साथ क्या कर रही है, हाँ। वो जो सीन दिखाया वो डायरेक्ट वो स्पिरिट पहले लगाती है। वो इतना इम्पोर्टेंट समझाती है, हड्डी कितनी ये होती है, और ब्लड कितना ब्लड important है, कितना human blood। इम्पोर्टेंस होता है, और ये सब जानने के बाद कि इन्होंने बच्चों के साथ क्या किया है, जो जबरदस्ती से वो पूरी मलहम पट्टी कहती है वो बस इतना एक अपनी ड्यूटी करनी है इस ऐसे करती है, और उसके बाद दोनों की केमिस्ट्री शुरू होती है, जबरदस्त था। तो उसके बाद भी बहुत सारे सीन ऐसे हैं कि जो मतलब बहुत मजेदार है। जैसे कि एक सीन है जहाँ पे वो मम्मी को छोड़ने के लिए मना करते हैं कि ये गवर्नमेंट व्हीकल है, गवर्नमेंट गाड़ी में पर्सनल व्हीकल प्राइवेट, है। हाँ पर्सनल काम के लिए हम इसे यूज नहीं कर सकते, मम्मा को ना कहते हैं, और उसके बाद ये जाते हैं समंथा को लेने, और और कहते हैं उनकी कि- फ्रेंड्स भी होती है उनके साथ। हाँ, और बेबी शॉवर के लिए जाना है, और फिर जो एक तो गवर्नमेंट व्हीकल का यूज पर्सनल काम के लिए भी कर रहे होते, ऊपर से ट्रैफिक रूल्स भी फॉलो नहीं करते, इतने भर देते उस गाड़ी में। और फिर जब वहां पे उनकी मम्मी मिलती है तो मम्मी तो फिर उनको ही उल्टा सुनाती है कि जब मैं बोल रही थी तो तुम्हें पर्सनल काम और गवर्नमेंट व्हीकल ये सब सुनाई दे रहा था। तो ओवरऑल दोस्तों ये सीन बहुत अमेजिंग थे, फाइट सीन भी, और इसमें कॉमेडी भी बहुत हद तक जबरदस्त है। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए, और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों थेरी के नेक्स्ट पार्ट में। बाय बाय।